சலஃபி என்ற வார்த்தையை வழி தவறுத அமைப்பாக அரபுலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியுள்ளவர்களை தவிர வேறு யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். எப்படி அரபுலகத்தில் குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியில் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இந்த சலஃபி என்ற வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, தவறாக அடையாளப்படுத்த மாட்டார்கள். ஆனால் தமிழுலகத்தில், தமிழ்நாட்டு இந்த பகுதிகளில், நம்ம தமிழ் பேசக்கூடிய இலங்கை போன்ற பகுதிகளில் சிலரால், ஒரு சில அமைப்புக்கினரால் மட்டும் சலஃபி என்ற வார்த்தை தவறாக அடையாளப்படுத்தப்படுவது நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது என்ன பின்னணி, இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. என்ன அவர்கள் சலஃபி என்ற வார்த்தைக்கு அங்கே விளங்கப்படுத்துவாங்கன்னு சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவையும் சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆனையும் பின்பற்றணும், சுன்னாவையும் பின்பற்றணும், சஹாபாக்களையும் என்ன செய்யணும், பின்பற்றணும். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், வஹி சஹாபாக்களுக்கு என்ன செய்யலை, இறங்கவில்லை. வஹி இறங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். எனவே குர்ஆனும் சுன்னாவும் தான் வஹியாக இருக்க முடியுமே தவிர நபித்தோழர்களுக்கு இறங்கியது வஹியாக இருக்க முடியாது. நபித்தோழர்களுக்கு வஹி இறங்கவில்லை. நபித்தோழருக்கு வஹி இறங்கவில்லை என்கின்ற பொழுது நபித்தோழர்களை பின்பற்றலாம் என்று சொன்னா இது குஃபுரா இல்லையா, இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லுமா இல்லையா, வெளியேற்றுமா இல்லையா, இது வைக்கப்படுகின்ற கேள்விகள்ல ஒன்று. அதுபோல நபித்தோழர்கள் நிறைய இடங்களில் பிழைவிட்ட விஷயங்கள் என்ன செய்து இருக்குது, நாங்களே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நபித்தோழர்கள் பல மார்க்க தீர்ப்புகளில் பிழைவிட்டு இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு பிழைவிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி பிழைவிட்ட ஒன்றையும் பிழைவிடாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சமனாக என்ன செய்யுது, உபயோகிப்பது எப்படி? இது இரண்டு. மூன்றாவது, நாங்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற நாளில் இருந்து குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் தான் என்ன செஞ்சுக்கிறோம், பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னடா புதுசா என்ன, நபித்தோழர்களையும் சேர்த்து சொல்வது இது ஒரு புதிய மதுஹப், இது புதிய மதுஹப் போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இதுக்கு தான் அவங்க என்ன பேர் வச்சுக்கிறாங்க, சலஃபியா, சலஃபிகள் இப்படி என்று சொல்லிக் கொள்றாங்க. எனவே இது ஒரு தனி வழிகேடு. இது தனி வழிகேடு எந்த அளவுக்கு சொன்னால், வழிகட்ட பிரிவுகள் என்ற அமைப்பில் ஒரு 4 CD பேசப்படுது. அப்படி பேசப்படுகிற நேரத்தில் தப்லீக் ஜமாத், ஜமாத்தே இஸ்லாமி, ஷியாக்கள் இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டி எல்லாத்தையும் அப்படி பேசுகின்ற அமைப்பில் தொடர்ச்சியாக வந்து, ஷியாக்கள் வேறு, ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு வேறு, அது வேறு, சரியா, இப்படி பட்டியல் அவர்கள் பேசிக்கிட்டு வந்து கடைசியாக என்ன செய்வாங்க, சலஃபிகள், கடைசியாக சலஃபிகள் அப்படி என்ற ஒரு தலைப்பில் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்பயும் நம்ம மார்க்க விஷயம் பேசுகிற நேரத்தில் திறந்து வெளிப்படையாக இது என்ன ஆண்டு தெளிவாக விமர்சித்து பேசினால் மட்டும்தான் எங்களுக்கு உண்மை என்ன செய்யும், தெரிய வரும். இப்படி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ சலஃபியல் என்ற ஒரு பிரிவினரை இப்படியான ஒரு பேச்சில் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கூடுதலாக, அதாவது அடிக்கடி திருப்பி கூடுதலாக மக்களுக்கு மத்தியில் வைக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் இந்த கருத்து ஆக்கப்படுகிறது, கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. யார் சலஃபிகள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து பதில்கள் சாதாரணமாக அல்லது இது போன்ற கேள்விகளுக்கு தெளிவாக வராத பொழுது அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறது, வலுப்பெறுவதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாம் முதலாவது என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நான் பேசுவது நான் சொல்லுகின்ற அடிப்படை கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படைகளை பேசுகிறேன். நான் மட்டுமல்ல, இஸ்லாமிய அறிஞர் சமுதாயம், குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர் சமுதாயம் இப்படித்தான் நம்பணும், அப்படித்தான் நம்பி இருக்கிறார்கள், அப்படித்தான் இஸ்லாமிய அக்கீதா நூட்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். முதல் செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன பெயர்களை தவிர எந்த பெயர்களும் மார்க்க ரீதியான பெயர்களாக மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவில் சொன்ன பெயரை தவிர எந்த பெயர்களும் மார்க்க ரீதியான பெயர்களாக மாறாது. அல்லாஹு தஆலா யாருக்கு உத்தரவாதம் அளித்து எதற்கு உத்தரவாதம் அளித்தானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு வாக்களித்து எதற்கு உத்தரவாதம் அளித்தார்களோ அந்த பெயர்களை தவிர வேறெந்த பெயர்களுக்காகவும் நேசித்தல் பகைத்தல் என்றது கூடாது, உத்தரவாதம் அளித்த இடத்துக்கு தவிர. உதாரணமாக இப்போ இந்த சலஃபியா என்ற பெயரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நல்ல ஒரு கூட்டத்துக்கு சலஃபிகள் என்று அல்லாஹு தஆலா எங்கேயும் சொல்லலை, மறுக்கல், அது இரண்டாவது அம்சம். நல்ல ஒரு கூட்டத்துக்கு இவர்கள் நல்ல பிரிவினர், அவர்களுக்கு நான் சலஃபி என்று பெயர் வைத்திருக்கிறேன் அல்லாஹு தஆலா எங்கேயா சொல்லிக்கிறானா, சொல்லலை. ஹதீஸ்ல எங்கேயா வந்திருக்குதா, வரல. இந்த பெயர் மட்டுமல்ல, தௌஹீத் ஜமாத் என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா, வரல. அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா, வரல. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஹிஸ்புல்லா என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா, எந்த இயக்கத்தை இன்றைக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய எந்த அமைப்புடைய பெயராவது குர்ஆன் சுன்னால பாராட்டி வந்திருக்கிறா, வரல. என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பிராக்டிகலா பாத்தீங்கன்னா, பாக்கியாத்து சாலிஹாத்னு ஒரு மதரசா இருக்குது. குர்ஆன்ல பாக்கியாத்து சாலிஹாத்னு சொல்லு வருதா இல்லையா, வருது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா, இல்ல. அது ஒரு மதரசாவுடைய பேர். அல்லாஹ் தஆலா அந்த மதரசாவை என்ன செய்யல, பாராட்டல. வல் பாக்கியாத்து சாலிஹாத்னு குர்ஆன்ல வருது.
இப்படி பேர்களை எடுத்து நம்ம ஒரு நல்ல பேரா இருக்கிறனால நம்ம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இருக்கு தென்லபனான்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஹிஸ்புல்லா தான் என்ன செய்யும், வெற்றி பெறும் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஹிஸ்புல்லாஹ்க்கு சொன்னதா இல்ல. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம் ஜமாத்தையும் அவருடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இப்ப அதுக்காண்டி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பேர் வச்சவங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. எனவே என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், குர்ஆனில அல்லாஹ் தஆலா பாராட்டி சொன்ன பேர், அதாவது இந்த பேர் தான் முஸ்லிம்களுடைய பேர் என்று முஸ்லிம் என்ற பெயரை தவிர வேற எதுவும் அல்லாஹ் சொல்லல. குர்ஆனிலோ ஹதீஸிலோ முஸ்லிம் என்ற பெயரை தவிர வேற எந்த பெயரையும் அல்லாஹ் தஆலா பாராட்டி என்ன செய்யவில்லை, பெயர் வைத்ததாக சொல்லவில்லை. முத்தகீன்கள் என்று வருது, முஃமினீன்கள் என்று வருது, முஸ்லீம்கள் என்று வருது, எத்தனையோ பெயர்கள் வருது. அதுல முஸ்லீம்கள் என்ற பெயருக்கு தான் அல்லாஹ் தஆலா இறைவன் தான் உங்களுக்கு முஸ்லிம் என பெயர் சூட்டினான் என்ற கருத்து வருவது போன்றும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு என்ன முஸ்லிம் என்று பெயர் சூட்டினார் என்று வருவது போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த பெயருக்கு மட்டும் இது? முஸ்லிம் என்ற பெயருக்கு மட்டும். மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். வேற ஏதாவது பேர் அல்லாஹ் தஆலா சொல்றானா? சொல்லல. எனவே நாங்கள் ஒன்றுக்காக ஒரு பேருக்காக போராடுவதாக இருந்தால், இந்த பேரை விட்டு தர மாட்டோம் என்று போராடுவதாக இருந்தால், இது உங்களுக்குரிய பேரல்ல எமது பேர் தான் அப்படின்னு போராடுவதாக இருந்தால், இந்த பேரை தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று போராடுவதாக இருந்தால், அது எதாக இருக்கணும்? முஸ்லிம். எந்த ஜமாத்தாக இருக்கணும்? இஸ்லாம். இது ரெண்டை தவிர இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். எனவே ஒரு பேருக்காக நாங்கள் சண்டை பிடிப்பதும், அதற்காக வேண்டி வாதாடுவதும், அது எங்களுடைய பேர் தான் உரிமை கொண்டாடுவதும், அல்லது ஒரு கொள்கைக்காக நாங்கள் வாதாடுவோம், ஒரு ஜமாத்துக்காக வாதாடுவதும், அதுக்காக வேண்டி போராடுவதாக இருந்தால் அது எதாக இருக்கணும்? முஸ்லிம், இஸ்லாம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற முதல் உறுதி இருக்கிறோம், முதல் உறுதிப்பாடு இருக்கணும். அது சலஃபி என்ற பெயராக இருக்கலாம், அஹ்லு சுன்னா வல் ஜமா, ஒரு குரூப் சொல்லுது நாங்க தான் சலஃபிகள், வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. என்ன நீங்க சலஃபிகள் வைப்பதனால சொர்க்கம் போற அர்த்தமோ, சலஃபிகள் ஒரு குரூப் வைக்கலன்றதுக்காக அவங்க நரகம் போற அர்த்தமோ, எதுலையும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவாதம் தரவில்லை. இதுல மிக உறுதியாக இருக்கணும். ஒன்றை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லப்படுகின்ற இரண்டாவது அம்சத்துக்கு வருவோம். முதல் பகுதி நம்ம எதுக்கு, அதாவது ஒரு நம்ம பேர் வைத்திருக்க, உதாரணமா ஒரு ஆளுக்கு அப்துல் ரஹ்மான் பேர், இந்த அப்துல் ரஹ்மான் பேருக்கு எவ்வளவு சண்டை பிடிக்கலாம் தெரியுமா, போராடலாம் தெரியுமா? இதுதான் நான் பிறந்த உடனே வச்ச பேரு, பேர்த் சர்டிஃபிகேட்ல இதாக இருக்குது, இதனால ஸ்கூல் பிரச்சனை எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான் நிக்கணுமே ஒழிய அப்துல் ரஹ்மான் பேரை நீ எப்படி மாத்தலாம்? அப்துல் ரஹ்மான் பேர்லாட்டி அவனால சொர்க்கம் போக முடியுமா? அந்த அளவுக்கு போராடக்கூடாது. எந்த அளவுக்கு போராடக்கூடாது? இந்த லெவலுக்கு போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு உத்தரவு, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நபித்தோழர்கள்ல பாராட்டிய 2 பேர்கள் இருக்குது. என்ன? முஹாஜிர்கள், அன்சார்கள். முஹாஜிர்கள், அன்சார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்த பேர் வச்சான். அல்லாஹ் தஆலா தான் இவர்களுக்கு முஹாஜிர்கள், அன்சார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மதீனால வைத்து ஒரு அன்சாரிக்கு ஒரு முஹாஜிர் அல்லது முஹாஜிருக்கு ஒரு அன்சாரி என்ன செஞ்சிடறாரு? அடிச்சிடறாரு. அடிச்ச உடனேயே அந்த பிரச்சனையை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகல. எல்லா நபி தோழரும் அல்ல, அங்கிருந்த நபி தோழர்கள், அங்கிருந்து ஒரு 5-10 பேர் இருந்திருப்பாங்களே, அவங்க அணுகல. அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, யாழல் அன்சார், அன்சாரிகள் வாங்கன்ட்டாங்க. இவர்கள் யாழல் முஹாஜிரின், வாங்க முஹாஜிர்கள் என்றாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்த உடனே பிரச்சனையை விசாரிக்கல. முதலாவது மஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா, மஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா தஅவுஹா ஃபஇன்னஹா முன்தினா. இது என்ன? இது ஜாஹிலியா காலத்துல மாதிரி கூப்பிட்டுக்கறீங்க, விட்டுருங்க, இது நாற்றம் பிடித்த அழைப்புனாங்க ரசூலுல்லாஹ். இது அன்சார்கள், முஹாஜிர்கள். என்ன பெயர்? அன்சார் என்ற பெயரும் முஹாஜிர் என்ற பெயரும். அன்சார்கள்லாம் வாங்கன்னாங்க, முஹாஜிர்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. 2 வகையில் அவங்க தகுதி. ஒன்று நபித்தோழர்கள், தியாகத்துக்கு தகுதியானவர்கள் 2 குழு. இரண்டாவது பேரும் அன்சாரும் முஹாஜிரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பாலு ஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா. இது என்ன? இது மஹாதிஹி தஅவல் ஜாஹிலியா, ஜாஹிலியா கால அழைப்பு, தஅவுஹா, இதை விட்டுருங்க, ஃபஇன்னஹா முன்தினா, இது நாற்றம் பிடித்த அழைப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அந்த இடத்துல சொன்னார்கள். அப்ப முதலாவது ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்கடா? அன்சார்கள் என்ற பெயர் நீங்க உதவியவர்கள் என்பதற்காகத்தான், முஹாஜிர் என்ற பெயர் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்கள் என்பதற்காகத்தான். இதுக்கு நீங்க ஒரு குரூப்பை உருவாக்குவதற்கும் அவர்கள் ஒரு குரூப்பை உருவாக்கி சண்டை பிடிக்கிறதுக்கு அல்ல, அடையாளமாகத்தான் அது இருக்கணுமே தவிர அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று உயர்ந்த 2 பேர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அந்த அந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம் என்ற பெயருக்கும் இஸ்லாம் என்ற பெயருக்கும் தவிர வேற எந்த பெயருக்கும் ஆன்மீக உத்தரவாதம் கிடையாது. ஆன்மீக உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் தஆலா பாராட்டக்கூடிய பெயர்களாக முஸ்லிம் என்ற பெயரும் இஸ்லாம் என்ற பெயரும் தான் என்ன செய்யும், இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. இதுல நம்ம உறுதியாக இருக்கணும். முதல் அம்சம். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே,
அப்படி இருக்க ஏன் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள அப்ப அஹ்லு சுன்னா, நல்ல கொள்கையில் உள்ளவங்களுக்கு அஹ்லு சுன்னா என்ற பெயர், சலஃபியா என்ற பெயர், இதே போல தௌஹீத்வாதிகள் என்ற பெயர், இது போன்ற சில அடையாளங்கள் என்ன செய்யுது வரலாற்றில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அப்படி உபயோகப்படுத்தினாங்க? இப்படி இல்லைன்னு தெரியுது தானே, எல்லாரும் முஸ்லீம் இருந்திருக்கலாம் தானே, எல்லாரும் இஸ்லாம் என்ற வார்த்தையோட இருந்திருக்கலாம் தானே, ஏன் இப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் 3 குழு தான் இருந்தது. ஒன்று காபிர்கள், முஸ்லிம்கள், காபிர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நடித்துக் கொண்டவர்கள், காபிர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நடித்துக் கொண்டவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது காபிர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் அவங்களுக்கு நடிப்பது பிரச்சனையா இருக்காது, எந்த மதத்தில் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா முஸ்லிம்களுக்கு அது பிரச்சனை. எனவே அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இருந்தார்கள், ஆனால் அவர்கள் காபிர்களாக இருந்தார்கள், முனாஃபிக்குகள். இதை தவிர வேறொரு பிரிவு இருக்கல. அங்க ஷிர்க் செய்தால் அவன் காஃபிர், ஷிர்க் செய்யாம ஷிர்க்கை நிராகரித்து இங்கல வந்தேன்னு சொன்னா இந்த பக்கம் வந்தால் அவன் என்ன முஸ்லிம். இவ்வளவுதான். முஸ்லிம் காஃபிர் என்று தான் இருந்தது, இஸ்லாம் குஃபர் என்று தான் என்ன செய்தது இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்தில் சரியான கொள்கையை அடையாளப்படுத்துவதற்கு முஸ்லிம் இஸ்லாம் என்ற பெயரை தவிர வேற எதுவும் என்ன அங்க அவசியமா இருக்கல. அல்லாஹ் சூட்டின அந்த பெயரே என்னது அந்த இடத்துல முழு தேவையும் அது நிறைவேற்றி கொண்டிருந்தது. என்றைக்கு இந்த பிரச்சனை உண்டாகுது? அபூபக்கர் காலத்து உண்டாகிச்சா? இல்ல. எந்த அபூபக்கர் காலத்துல முஸ்லிம்களை வித்தியாசமா அழைக்கிறதுக்கு எந்த பேரும் என்னது இல்லை. உமர் ரலியல்லாஹு காலத்துல இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இல்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய பின்னணியில என்ன உண்டாகிச்சா, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு குழு உருவாகுது, குழுக்கள் உருவாகுறாங்க. ஆனா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகவும் இல்லை, முஸ்லிம்களாகவும் இருக்கிறாங்க, கொள்கையில தவறுறாங்க, கொள்கையில தவறி போறாங்க. ஆனா அவர்களை காபிர் பட்டியல என்ன செய்யலாது, சேர்க்கவும் முடியாது. முனாஃபிக்குகளும் அல்ல, முனாஃபிக்குகளும் அல்ல, இஸ்லாத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அப்படி தோன்றிய முதல் பிரிவாக என்ன சொல்லுவோம், இந்த ஹவாரிஜ்கள், ஷியாக்கள், இப்படி பட்டியல் சொல்லுவோம். இப்ப இந்த பேர்களை ஏன் அன்றைக்குள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால், இது ஹவாரிஜ்கள் ஷியாக்கள் சொன்னாங்கன்னா அவருடைய கொள்கை தவறி இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்த சொன்னாங்க. இல்லாட்டி ஹவாரிஜ் என்ற பேருக்கோ ஷியா என்ற பேரோ பாவமான பேர் அல்ல, ஷியா என்ற பேரோ ஹவாரிஜ் என்ற பேரோ முத்தசிலா என்ற பேரோ பாவமான ஒரு பேர் அல்ல. இன்னும் சொல்ல போனா முத்தசிலா என்ற பேர் முதல்ல யாருக்கு வந்தது? இந்த நபி தோழர்கள்ல சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம் நடந்த டைம்ல ஒரு குழு போராடாம ஒதுங்கி இருந்தாங்களே, நாங்க இதுக்கும் வரமாட்டோம் அதுக்கு வரமாட்டோம், அவங்க தான் முத்தசிலா, முதலாவது முத்தசிலா. அப்படின்னா என்ன, ஒதுங்கியவர்கள். முத்தசிலாண்டா என்ன, ஒதுங்கி நின்னாங்க, 2 மானமப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லாம ஒதுங்கி இருந்தாங்களே, அவங்களுக்கு பேர் முதலாவது. ஏன்னா முத்தசிலா என்ற பேர் அல்ல பிரச்சனை, அடையாளப்படுத்துறதுக்கு அந்தந்த சூழல்ல ஒரு பேர் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. யாருக்கு வச்சாங்க? வழி தவறியவர்களுக்கு, சரியில் இருந்தவர்களுக்கு. சரியில் இருந்தவர்களுக்கு என்ன பேரா இருந்தது? முஸ்லிம். இஸ்லாம் என்ற பேர் நிலைத்தது. அவர்களும் முஸ்லிம் தான், ஆனா இன்னொரு பேரோடு அடையாளப்படுத்தப்பட்டாங்க. ஹவாரிஜ் முஸ்லிம்கள், ஷியா முஸ்லிம்கள், முத்தசிலா முஸ்லிம்கள். ஏன் அந்த பேர் வச்சாங்கடா? வித்தியாசப்பட்டுட்டாங்க. சரியான கொள்கையிலிருந்து, நபித்தோழர்களாக இருக்கிற அந்த சரியான கொள்கையிலிருந்து, ரசூலான காலத்தில் வரக்கூடிய அந்த கொள்கையிலிருந்து வித்தியாசமான கருத்துக்கள் என்ன செய்தார்கள், தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். இந்த காலப்பகுதியில் வழிகேடு இப்படி மைனராக தான் இருந்துச்சு, முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள தோன்றிய வழிகேடுகள் மைனராக இருந்துச்சு. என்றைக்கு பிரச்சனை உண்டாக தெரியுமா? காலம் போக போக ஆட்சி, உமையாக்களுடைய ஆட்சி முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னதான் சச்சரவு, பிரச்சனை, யுத்தம் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் எந்த வழிகட்ட கொள்கையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கல. அங்க வர வாய்ப்பு இல்லையேண்டா கீழே என்ன செய்யாது, பரவ வாய்ப்பு இருக்காது. எத்தனையோ பிரிவுகள் தோன்றிய பின்னாலும் அப்பாசியர்கள் ஆட்சி ஏறுறாங்க. அப்பாசியர்கள் ஆட்சி ஏறிய பின்னால் தான் ஆட்சியிலே வழிகேடு வர ஆரம்பிக்குது. வழிகட்டவர்களை பக்கத்தில் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, வழிகட்ட கொள்கைகளை பக்கத்தில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உமையாக்கட்ட காலத்தில் கீழே வழிகட்டவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? சவுதி அரேபியா நிலைமை என்ன, மன்னர் இருக்கிறாரு, அவர்கள் சரியான கொள்கைகள் உள்ளவர்கள். அதே நேரத்தில் கீழே உள்ள மக்கள் ஷியாக்கள் இருப்பார்கள், சூஃபிகள் இருப்பார்கள், அலுசுன்னா வல் ஜமாஅத் செய்தவர்கள் இருப்பார்கள். பிரச்சனை இல்லை. ஆட்சிக்கே வந்துட்டா யாருக்கு பிரச்சனை? குர்ஆன் சுன்னாவில் எல்லாருக்கும் என்னது, அது பிரச்சனையாக மாறும். இந்த நிலைமை அப்பாசிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி என்ன செஞ்சது வந்தது. இப்படி மாறுற நேரத்தில் அஹ்லு சுன்னா ஜமாத்தினர் சுருங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன, குறைந்து வர ஆரம்பிச்சாங்க, அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அஹ்மது பின் ஹம்பல் வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் மன்னர் மூலம் என்ன செஞ்சாரு, சிறை வைக்கப்பட்டது. இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சது, நடந்தது. இப்படி ஒதுக்கப்பட்டு வார அந்த காலப்பகுதியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்ப மிகப்பெரிய தேவை உண்டாகுது. எதுல தெரியுமா? இப்போ உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, இமாம் மாலிக் பின் அனஸ் ஒருத்தர் வாரார், வந்து கேள்வி கேட்காரு, மா தக்கூலு ஃபில் இஸ்திவா, அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆகிவிட்டான்னு வருதே, அல்லாஹு தாலா அரிசின் இப்படி காட்டணும்னே இதை வர்ணிச்சுட்டு நினைச்சிடக்கூடாது, சரியா? அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆகிவிட்டான்றதுக்கு இந்த இதுக்கு எப்படி விளங்குறது, இது எப்படி விளங்குறது? உடனே இமாம் மாலிக் என்ன பதில் சொன்னான்னு சொன்னா, அல் இஸ்திவா மஅலூமுன், இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், அரசியல் ஆகிறதுன்னு சொன்னா என்னன்னு தெரியும். அதே போல அதாவது வல் கைஃபியத்து மஜ்ஹூல்,
எப்படி என்று சொல்றது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை ஈமான் கொள்வது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பற்றி கேட்பது பித்அத். அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த பித்அத்வாதியை வெளியே போடுங்கன்றார். இமாம் மாலிக் கடைசியா என்ன சொன்னாரு? அப்படி கேட்பது பித்அத், இவரை வெளியே போடுங்கன்னு சொன்னார். இது இமாம் மாலிக் சொன்ன காலம். குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் சிந்தித்து பின்பற்றக்கூடிய மக்கள் 90% என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. வழி தவறிய மக்கள் 10% இருந்தாங்க. இன்றைக்கு வெளியே போடுறவங்க யாரு? இவங்கல்ல. யாரு? குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்களா இன்றைக்கு வெளியே போடுறாங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானவர்கள் தான் இவரை வெளியே போடுங்கள். யாரு? குர்ஆன் சுன்னா பத்தி கேள்வி கேட்கிறார், வெளியே போடுங்கன்ற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இமாம் மாலிக் அந்த காலத்தில் சொன்னது அது சரி. ஆனால் இன்றைய சிச்சுவேஷனுக்கு என்ன செய்யாது? அது சரியான ஒரு கொள்கையாக, சரியான ஒரு நிலைப்பாடாக வராது. இப்போ புரிந்து கொள்ளணும், தலைகீழாக மாறுது. வழி தவறியவர்களை அடையாளப்படுத்துவதுடன் இன்னொரு தேவை உண்டாகுது. சுன்னால உள்ளவர்களை அடையாளப்படுத்திக்கிறார். இவங்க குரூப் நிறைஞ்சிட்டு. எந்த குரூப்? கவாரிஜ், முத்தசிலா, இப்படி என்ன ஷியா, அதே போல இந்த மாதிரியான பேர்களை நிறைய ஆரம்பிச்சிட்டு. இப்போ யார் அடையாளப்படுத்தப்படணும்? குர்ஆன் சுன்னால உள்ளவங்க யார் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் முதலாக உபயோகப்படுத்தப்பட்ட பேர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அது ஏன் அப்படி அடையாளப்படுத்தினாங்கடா, நாங்க சுன்னா வழியாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி உங்கள் மாதிரி என்ன பகுத்தறிவு ரீதியாக தேவையற்ற குதர்க்கவாதங்களை நுழைத்து முடிவெடுக்கிறவர்கள் அல்ல. நாங்க யாரில் வழி இருக்கிறோம்? சுன்னா, குர்ஆன் சுன்னா ஏதோ சொல்ல அந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது அல் ஜமாஅ, அந்த வழியில் இருப்பவர்களோடு இருப்பவர்கள். அந்த வழியில் காலாகாலமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பவர்கள். கருத்து வழங்கிட்டு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னால் இருப்பவர்கள், சுன்னாவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பவர்கள். பிரிய மாட்டோம். இந்த பேரை ஆரம்பமாக உபயோகித்தார்கள். எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ பேர் குர்ஆன் சுன்னா சொன்ன பேர் அல்ல. அதுக்காக வேண்டி ஒரு போற சுன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் இப்ப கடைசியில் யார் யூஸ் பண்றாங்க? சுன்னத்து வல் ஜமாஅத். விளங்கிட்டா? சுன்னத்து வல் ஜமாஅத்னு வந்தது. இப்போ நம்ம அதுக்காக வேண்டி நாங்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னு அதுக்காக பெரிய போராட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வச்சுக்கோங்க, நான் வேறொரு பேரில் அடையாளப்படுத்திக்கிறோம். நாங்கள் சுன்னால உள்ள மக்கள் என்று வேறொரு பேரில் என்ன செய்கிறோம்? நாங்கள் அடையாளப்பட்டுக் கொள்றோம். இந்த பேருக்காக போராடித்தான் ஆகணும் குர்ஆன் சுன்னா சொல்லுதா? இல்லை. இரண்டாவது கட்டம் என்ன? வரலாற்றில் ஒரு காலப்பகுதியில் என்ன செய்வாங்கன்னா சலஃபிகள் என்ற வார்த்தையை உபயோகித்தாங்க. சலஃபிகள் என்ற வார்த்தை ஏன் உபயோகித்தார்கள் சொன்னால், பிளவுகள் எப்போ உண்டாயிச்சு? பிற்காலத்திலே முற்காலத்திலையா? பிற்காலத்தில். முற்காலத்தில் இருந்தவர்கள் இந்த பிளவு என்ன செய்யல இருக்கல. சலஃபி முன்னால் உள்ளவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், முன்னால் உள்ளவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த பின்னால் உள்ளவர்கள் யாரை என்ன செய்வதில்லை, அவர்கள் பின்பற்றி எல்லாம் பிற்காலத்தில் தான் வழிகேடுகள் என்ன செய்தது? தோன்றியது. நாங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள். முன்னால் உள்ள சமுதாயம் என்று தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? சஹாபாக்களை குறிக்கும். தபு தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? தாபீன்களை நல்ல மக்களையும் சஹாபாக்களையும் குறிக்கும். தபு தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? அதுக்கு மேல் உள்ளவர்களை நல்ல மக்களை சஹாபாக்களையும் குறிக்கும். இன்றைக்கு நாம சொன்னோம் என்றா, இன்றைக்கு முன்னால் வாழ்ந்த சரியான வழி நடந்த எல்லா இஸ்லாமிய அறிஞர்களை என்ன செய்யும்? சஹாபாக்கள் வரைக்கும் குறிக்குதான் சலஃபி என்பதற்கான சிம்பிளான அடையாளம். மற்றபடி இந்த சலஃபி என்ற வார்த்தைக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ உத்தரவாதம் இருக்கின்ற அர்த்தம் அல்ல. இது அல்லாமல் இது பரவலாக சர்வதேச உலகத்தில் குர்ஆன் சுன்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்ற பெயர்கள். எது? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சலஃபியா, தாயிஃபத்துல் மன்சூரா, ஃபிர்கத்துன் நாஜியா, பல பேர் சொல்லுவாங்க. இது அடையாள பெயர்களை தவிர குர்ஆன்லயும் சுன்னால இந்த பெயர்களுக்கு என்ன வரல? இதுதான், இது இல்லாட்டி இல்லை என்ற உத்தரவாதம் எதுவும் அல்ல.